அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வானா இல்லா அலல் ஸாலிமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு காஃபிரான ஒருத்தர் ஜனாசாவை பார்வையிடலாமா? அவரை அடக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லலாமா? அவரை அடக்கலாமா என்ற ஒரு கேள்விங்க. இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிராக இருந்தாலும் நோயாளியாக இருந்தால் நோய் விசாரிக்க செல்வார்கள். புகாரியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யூத வாலிபன் வேலை செய்தான். திடீரென்று அவர் காணாமல் போக ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், வேறு எங்கே அவர் நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போகிறார்கள். ஃபதஆஹு இலல் இஸ்லாம், போய் நோய் விசாரித்துவிட்டு இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஃபல்தஃபத் ஷாபு இலா அபீஹி, வாலிபன் தன் தந்தையை பார்த்தார். அவர் வாப்பாவுக்கு சொல்கிறார், ரசூலுல்லாவை பின்பற்றுமாறு இத்தபி அபா காசிம் என்று சொல்கிறார். அவர் ஷஹாத் கலிமா சொன்னதும் சும்மமாத், பிறகு மூத்தாயிடுறார். கலிமா சொல்லிட்டு பிறகு உடனடியாக என்று இல்லை, மாத் என்று சொன்னால் உடனடியாக, சும்மமாத் என்று சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து மூத்தாயிடுறார். ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார், என்னை கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுறாங்க. சொல்லிட்டு அந்த ஜனாசா விடயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முஸ்லீம் ஆனதினால் அடுத்த வேலை மேற்கொள்கிறார்கள். அதே காஃபிருடைய ஜனாசா விஷயத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் லா யஜூஸு லில் முஸ்லிமி, ஒரு முஸ்லீமுக்கு ஆகுமாகாத விடயம்தான் ஒரு காஃபிருடைய ஜனாசா விடயத்தில் பங்கு கொள்வது. ஆனால் இன்று நம்ம பார்க்கலாம், ஒரு ஹாமதுர் மௌத்தா போயிட்டா முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தண்ணி போத்தல் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. இதெல்லாம் பச்சை தவறான ஒரு காரியம், புரியுதுங்களா? இதெல்லாம் குஃப்ரியத்தான ஒரு விடயம், நிராகரிப்பு விடயம், செய்யக்கூடாது. ஒரு காஃபிர் மரணித்து விட்டாராக இருந்தால் ரொம்ப நெருங்கிய குடும்பமாக தாய் தந்தையாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால், முஸ்லீமாகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய சொத்துக்கு ஒரு காஃபிர் உரிமை கொண்டாடவும் முடியாது, ஒரு காஃபிருடைய சொத்துக்கு ஒரு முஸ்லீம் உரிமை கொண்டாடவும் முடியாது. சொத்திலேயே ரசூலுல்லாஹ் பிரிச்சுட்டாங்க, நீ வேறு நாம் வேறு. இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சில சட்டங்களை சொல்லித் தருகின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் நிதானமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்று பார்க்க வேண்டும். சில பேர் இஸ்லாமிய சட்டத்தை மறுத்து மனித நேயம் என்கின்ற இந்த கன்றாவி பேச்சை பேசி மக்களையே மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தந்தை அபூ தாலிப் இவரிடத்தில் வைத்த ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அவர் மறுக்கின்ற பொழுது மறுத்த நிலையில் மௌத்தா போகிறார். வகது மாத்த அபூ தாலிப், அபூ தாலிப் மௌத்தா போன நேரம் ரசூலுல்லாஹ் சாச்சா ஃபஅமர அலியன், அலியை கூப்பிட்டு சொன்னார்கள், ஐயுவாரீஹி துராப, இவரை மண்ணில் போட்டு புதைத்து விடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ரசூல் அந்த கபருடைய நிற்கவும் இல்லை, கபரை பின்தொடர்ந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து கபரை போகக்கூட கிடையாது. ஒரு மௌத்தா போனதும் இஸ்லாத்தை சொல்லி கேட்கல, அதனால் மகனை கூப்பிட்டா, வேறு யாரும் இல்லை, மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அலிய ஐயுவாரீஹி துராப், இவரை மண்ணில் போட்டு புதைச்சிருங்க அப்படின்ட்டு ரசூல் அந்த இடத்தோடு போயிட்டாங்க. ரசூல் அங்கே இருக்கலை. ஏன் இருக்கலைன்னா அது அனுமதி இல்லை என்பதை நம்ம சுட்டி காட்டுகிறது. இதுதான் உண்மையான செய்தியும் கூட. அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். அபுதாவுதில் 3214, நசையில் 2006 ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், குல்துலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அம்மக்கி ஷேகுன் லால்லுன், உங்களுடைய சாச்சா ரொம்ப பெரிய வழிகாட்டில் இருக்கிறார், கதுமாத், அவர் மௌத்தா போயிட்டார், என்ன செய்யட்டும்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுக ஃபவாரி அபாக்க, பெய்து உங்கள் வாப்பாவை புதைச்சிருங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் போகலை. ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கு ஒரு காஃபிர் விஷயத்தில் எந்த ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுக்கவில்லை. அதே மாதிரி இந்த செய்தி மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இடத்தில். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், லா யக்ஸுல் முஸ்லிம் வாலிதஹு இதா மாத்தல் வாலிது காஃபிரன்,
ஒரு முஸ்லீம் இன்னும் அடுத்த தந்தை காஃபிராக மரணித்தால் அவரை குளிப்பாட்டுவதற்கு இவருக்கு எந்த தேவையும் கிடையாது. வயத்தபி அஹு, அவர் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் இவர் அவரை பின்பற்றி போன அவசியம் கிடையாது. ஒலா எதுஹலஹு கபரஹு, அந்த கபருக்கு இவருக்கு நுழைவுக்கு எந்த தேவையும் கிடையாது. இல்லா யக்ஷா ஐயூதா, யாரும் இந்த ஜனாசாவை கணக்கெடுக்காமல் தூக்கியறிந்து இந்த ஜனாசா அழிவி நாரி அடுத்த தொந்தரவு கொடுக்கும் என்று பயந்தாலே தவிர ஃபைவாரிஹி, அந்த மாதிரி இருந்தால் அவர் என்ன செய்யட்டும், அதை பெய்த்து வந்துக்கிட்ட அடக்கம் செய்யட்டும், புதைக்கட்டும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறான், நமக்கு மிக தெளிவாக அல்லாஹு தாலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா ததவல்லவு கௌமன் கலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபம் சாபம் யார் மீது உள்ளதோ அவர்கள் நீங்கள் பின்தொடர்ந்து போக வேண்டாம், அவர்கள் விடயத்தை நீங்கள் என்ன செய்ய பங்கு கொள்ள வேண்டாம். இல்லா அன்லா எஜுது மின்வா யுவாரிஹி கைரஹு, அவர்களை யாரும் அடக்கம் செய்வதற்கு இல்லை என்றால் அந்த இடத்துக்கு போங்க, அது உங்களுக்கு குற்றம் கிடையாது. அந்த அடிப்படையை அல்லாஹு தாலா சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான், கோபம் உள்ளவங்க விஷயத்தை நீங்கள் செய்யாங்க, போகாதீங்க, அவங்கள நீங்கள் கணக்கெடுக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி வக்கால் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்த அபதன், அப்போ உங்களை யாராவது காவிரா மரணித்து விட்டால் நீங்கள் ஒரு காலம் தொழுவிக்கக்கூடாது. ஒலா தக்கும் அலா கபரிஹி, கபருக்கிட்டையும் போகக்கூடாது. இன்னஹும் கஃபரு பில்லாஹி வரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுத்தவர்கள். ஒமாத்து வஹும் ஃபாசிகூன், அவர்கள் கெட்டவர்களாக மூத்தா போய்விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், காஃபிர்களுடைய கபர் அடியை வந்துக்கிட்டு நீங்கள் போகக்கூடாது, கபறுகள் தரிசிக்கக்கூடாது, கபர் அடக்குவதற்கு நீங்கள் ஜனாசா தூக்கி கூட போகக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, நம்மளுடைய நண்பர்களாக இருந்திருப்பார்கள், மரணித்திருப்பார்கள். நட்பு என்பது உலகத்தில் வாழும் வரைக்கும் தான். மரணித்து விட்டால் அவன் காவிராக மரணித்து விட்டான். ஆனால் நோயாளியாக இருக்கின்ற பொழுது போய் சந்திக்க வேணும், களிமா சொல்லுங்க என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ எனவே தெளிவாக நாம் புரிய வேண்டும், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இஸ்லாத்தை அடைந்து விட்டால் அவருக்குரிய எல்லா உரிமையும் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும். அதே மாதிரி நண்பனாக பழவி களிமா சொல்லி ஏற்றுக்கொள்ள காஃபிரா மரணித்து விட்டார் என்றால் அந்த இடத்தை விட்டு உடனே கலந்து சென்று விட வேண்டும். அந்த இடத்தில் எந்த ஒரு வேலையும் நமக்கு இல்லை என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு ஊரில் ஒரு காஃபிர் மட்டும் வாழ்கிறார், மற்ற எல்லாரும் முஸ்லீம்கள். இப்போ என்ன செய்யணும்னா அந்த காஃபிரை கொண்டு புதைக்கணும். இவரை குளிப்பாட்டவோ எதுவுமே அவசியம் இல்லை. நம்ம ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு ஒரு தப்பான ஒரு கருத்தில் இருந்துட்டோம், அது சில பேருடைய கருத்தை கேட்டதுனால. ஆனால் இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் என்ன விஷயம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமே இல்லை என்று வருகின்ற பொழுது அவரை நீங்கள் செய்யுங்க, புதைச்சிருங்க என்று, காஃபிரே இல்லை என்று வருகின்ற பொழுது அவரை புதைச்சிருங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுவும் அல்லாமல் வேறு எந்த ஒரு அடிப்படை இஸ்லாமிய சமுதாயம் அங்கு பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவில்லை. அல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.